ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி வந்து என்னால் லன்ச் பண்ண முடியலை, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருந்துட்டேன். வீட்டுக்காரவங்க மதியானம் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி, தம்பி வந்து என்ன சாப்பாடுமா செஞ்சீங்கன்னு கேட்டதுக்கு நான் ஒன்றும் செய்யலடான்னு சொன்னேன். பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க, அதான் சாப்பிட்டோன்னு சொன்னேன். எனக்கு பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, மறுபடியும் கடையில் வாங்க முடியாது, சரி வீட்டிலே பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டிலே ரெடி பண்ணேன். கிளைமேட்டும் ஒரு மாதிரியா இருக்கா, சரி இந்த நேரத்தில் பிரியாணி சாப்பிட்டா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரியாணி ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எப்போதுமே நைட்டில் டின்னர் வந்து நம்ம வீட்டில் இட்லி, தோசை இந்த மாதிரி தான் பண்ணுவோம். சரி, இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக பிரியாணி செஞ்சு சாப்பிட்றோம். எத்தனை பேர் இன்றைக்கி வந்து இந்த கிளைமேட்டுக்கு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு 44 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு டைம் வீடியோ போடுறோம்லாம் எத்தனை வியூஸ் வந்திருக்காங்கன்னு பார்க்குறதே எங்களுக்கு ஒரு வேலை. சரி, எத்தனை வியூஸ் போயிருக்குன்னு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவோம் நாங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வெங்காய பச்சடியும் ரெடி பண்ணிட்டேன். இதான் நம்ம வீட்டு இன்றைக்கி டின்னர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.